தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பும் அருளும் சமாதானம் தங்குவதாக. தாயாம் திறவையானது ஜூலை மாதத்துடைய 20ஆம் நாளாக இன்று புனித எலியாசியார் கார்மேல் சபை புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் பழைய ஏற்பாட்டிலே கார்மேல் மலையிலே ஜெபித்திருக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை கார்மேல் மலையிலே அவர் கண்டிருக்கின்றார். காற்றிலே மற்றும் நெருப்பினிலே அவர் கடவுளுடைய உடனிருப்பை அவர் கண்டார். அந்த பாகால் கடவுளுக்கு எதிராக தன் வாழ்நாளிலே போரிட்டார். கடவுள் அவருக்கு வல்லமையை கொடுத்தார். இஸ்ராயேல் கடவுள் உண்மையின் தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றினார். அவர் நீதிக்கு குரல் கொடுத்தார், ஏழைகளுக்கு வாழ்வு கொடுத்தார். தூய எலியா இறைவாக்கினர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், எலியா, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று கடவுளுடைய பராமரிப்பிலே, கடவுளுடைய பாதுகாப்பிலே தன் வாழ்நாளிலே வாழ்ந்தவர்தான் தூய எலியா இறைவாக்கினர். நீதிக்கும் உண்மைக்கும் குரல் கொடுத்து தன் வாழ்நாளிலே இறை அன்புக்கு பாத்திரமாக வாழ்ந்தார். இன்றைய முதல் வாசகத்திலே மீகா புத்தகத்திலிருந்து 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். மனித வாழ்விலே அதை விரும்புகின்றார். ஒன்று நீதி, இன்னொன்று அன்பு, மூன்றாவது தாழ்ச்சி. இந்த மூன்றுமே எங்கு நீதி இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்கும், எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு நீதி இருக்கும். இதைத்தான் மார்ட்டின் ஹைடெகர் என்ற தத்துவ அறிஞர் அருமையாக தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த அளவுக்கு நீதியும் அன்பும் செழித்தோங்கும், நீதியும் அன்பும் இணைந்து செல்லும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதோடு சேர்ந்து இன்றைக்கு தாழ்ச்சி நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆக தூய எலியா இறைவாக்கினர் நீதியோடு வாழ்ந்தார், அன்போடு வாழ்ந்தார், தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். ஆண்டவரிடத்தில் இந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது பரிசேயர்கள் சிலர்கள் மத்தியிலே அவர்கள் அடையாளத்தை இயேசுவிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், யோனாவின் அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட யோனாவின் அடையாளத்தை விட இங்கே ஒருவர் பெரியவர் இருக்கிறார், சாலமோனை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மெசியாவாக, மீட்பராக பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவை உணரவில்லை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பவர்கள் கண்டுகொள்ளவில்லை. காரணம், அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆணவம், அகங்காரம், தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், தாங்கள் தான் மீட்புக்குரியவர்கள், தங்களுக்கு தான் சட்டம் தெரியும், தங்களுக்கு தான் மீட்பு உண்டு என்பதை அவர்கள் தன் மக்களை அடக்கி ஆண்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது அங்கு கடவுளுடைய அருள் தங்காது. எங்கு தாழ்ச்சி இருக்கிறதோ, எங்கு அன்பு இருக்கிறதோ, எங்கு நீதி இருக்கிறதோ அங்கு கடவுளுடைய அருள் மேலோங்கி இருக்கும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த திங்கட்கிழமையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே நீதியோடு வாழ, அன்போடு வாழ, தாழ்ச்சியோடு நம்முடைய இல்லத்திலே கணவர், மனைவி, பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பிரமும் சமூகமாக வாழ ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அன்போடு அழைக்கின்றார். அவர் பொருளுக்கு செய்வெடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். கார்மேல் சபையினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய எலியா இறைவாக்கினர் காற்றிலே, நெருப்பிலே, இதோ அந்த மேகத்தோடிலே அந்த இறைவனுடைய உடனிருப்பை கண்டுகொண்டது போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க, துதிக்கவை ஆராதிக்கக்கூடியவர்களாக அகில உலக இந்த கார்மேல் சபை குருக்க சகோதர அனைவருக்கும் நற்சுகத்தையும் இன்னும் அவருடைய ஜெப வாழ்வையும் அப்போஸ்தலிக்க வாழ்வையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மிடத்தில் வேண்டுகின்றோம். தூய எலியா இறைவாக்கினர் நீதிக்கும் உண்மைக்கும் சார்ந்து வளர்ந்தது போல இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவருமே உம்முடைய அன்பு பணியாளர்களாக, நாங்கள் என்றுமே தாழ்ச்சியுள்ளவர்களாக, பணி உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் இந்த வாழ்விலே உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க, உம்முடைய கிருபையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உம்முடைய கிருபையை இந்த நாளிலே யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் உண்மையோடும் அன்போடும் தாழ்ச்சியோடும் குடும்பத்திலே பணிவோடு வாழக்கூடிய அருள் வரங்களை, கொடைகளை தூய எலியா இறைவாக்கினர் வழியாக இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.